கூட்டத்தொடர் முதல் நாள் சபாநாயகர் தேர்வு நடந்திருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? உரையாடல் எப்படி அமைஞ்சது? ஆக்கப்பூர்வமாக இன்றைய நிகழ்வுகள் நடைபெற்றன. மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஏகமனதாக தமிழ்நாடு சட்டமன்றத்தின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கும் அதே போல் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மாண்புமிகு ரவிசங்கர் அவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜேசிடி பிரபாகரன் அவர்களுடன் 2011 முதல் 16 வரை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கின்றேன். நல்ல பண்பு உள்ளவர், எப்போதுமே இனிமையாக பேசக்கூடியவர். அவரே தன்னுடைய உரையில் குறிப்பிட்டது போல முன்னாள் மேனாள் சபாநாயகர் மாவல்கர் அவர்களை குறிப்பிட்டது போல, மேற்கோள் காட்டி குறிப்பிட்டது போல, சபையே நீதி தழுவாமல் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிக்கு சமமான வாய்ப்புகளை கொடுத்து சிறப்பான முறையில் அவர் நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஏனென்றால் சபாநாயகர் மக்களின் மனசாட்சியாக, சட்டசபையின் மனசாட்சியாக விளங்குகிறார். அந்த மனசாட்சி நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அவர் அந்த பணியை சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. 711 டாஸ்மாக் கடைகளை பள்ளிக்கூடங்கள், அதே போல் கல்வி நிலையங்கள், அதே போல் பள்ளிவாசல்கள், அதே போல் தேவாலயங்கள், இந்த இடங்களிலிருந்து அகற்றுவதற்கான உத்தரவை வரவேற்கின்றேன். இது ஒரு சிறப்பான உத்தரவு. தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். உண்மையான மாற்றம் எதுவாக இருக்க வேண்டுமென்றால், நல்லதொரு எதிர்கால தமிழ்நாடு தலைமுறை உருவாக வேண்டுமென்றால் ஒட்டுமொத்தமாக அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட வேண்டும். முழு மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். அதே போன்று போதை பழக்கத்தை ஒழிப்பதற்கு ஒரு தனி பெண்கள் காவல் படையை அமைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கான அந்த இடையூறுகளை தவிர்ப்பதற்காக. அது மட்டுமல்லாமல் மிக தெளிவாக முழு போதையில்லா தமிழ்நாடு உருவாகக்கூடிய வகையில் இன்னும் சிறப்பான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.